டு குரங்கு சேனல். இன்றைக்கி நான் வந்து ஒரு கதை சொல்ல போகிறேன். கிழவனும் கடலும், அதாவது ஓல்ட் மேன் அண்ட் சீ. இது வந்து 1954 வந்து நோபல் பரிசு வந்து பெற்றது. இந்த நூலோட ஆசிரியர் எர்னெஸ்ட் ஹெமிங்வே. இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டமே இந்த கதை. இக்கதையின் நாயகன் சாண்டியாகோ. வயது முதிர்ந்த மீனவர் அவர். முன்பெல்லாம் கடலுக்கு சென்றால் மீன் இல்லாமல் திரும்ப மாட்டார். ஆனால் கடந்த 84 நாட்களாக ஏனோ அவருக்கு ஒரு மீனும் கிடைக்கவில்லை. மனோலின் என்னும் சிறுவன் மீன் பிடிக்க கற்றுக்கொள்வதற்காக முதல் 40 நாள்களுக்கு அவருடன் கடலுக்கு வந்தான். அவன் அவருக்கு வேண்டிய உதவிகள் செய்தோடு பேச்சுத்துணையாகவும் இருந்தான். அவரோடு கடலுக்கு போனால் ஒரு மீனும் கிடைப்பதில்லை என்று அவனை வேறு படகிற்கு அனுப்பிவிட்டனர். அவன் பெற்றோர் இப்போதெல்லாம் தனியாகவே மீன் பிடிக்க செல்கிறார். சாண்டியாகோ அன்று 85வது நாள். எனக்கு மீன்கள் கிடைக்கவே கிடைக்காது என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அதை மாற்றி காட்ட வேண்டும். அடுத்த நாள் காலை இருவர் தனியாகவே வந்திருக்க கூடாது. பேச்சு துணைக்கும் மனோலின் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். அடுத்த நாள் காலை இரவு முழுவதும் கடலில் இருந்துவிட்டேன். ஒரு மீனும் கிடைக்கவில்லை. ஆனது அக்காடும் இனி நாம் மீன் இல்லாமல் கரை திரும்ப போவதில்லை. நண்பகல். தூண்டில் கயிறு அசைகிறது. அடடே, தூண்டில் கயிற்றை ஏதோ இழுப்பது போல் இருக்கிறதே. ஏதோ மீன்தான் வருகிறகும் என நினைக்கின்றேன். வா மீனே, தூண்டில் முன்னில் உனக்கா சூரிய மீனை மாட்டி விடுவதற்கின்றனே. சாப்பிடு, அப்போதானே நீ என்னிடம் மாட்டுவாய். வா, அப்படிதான் வா. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் மீதி சொல்கிறேன். டைம் முடிய போகுது.